மகரம் ராசி அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக அவங்கள நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே பாருங்களேன், குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, எல்லோரு இடத்துலையுமே ஒரு பொறுப்புன்னு செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பீங்க. அதுவும் பாருங்க, கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எப்பவுமே உங்களுக்கான வேலையில் அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. மற்றவங்க உங்களை கோவப்படுத்துகிறப்ப கூட நீங்கள் இந்த சகிப்புத்தன்மையை கையாளுவீங்க பாருங்களா, அது ரொம்பவுமே சிறப்பான விஷயம். இந்த நல்ல ஒரு புரிதல் உங்ககிட்ட இருக்கும். கோவப்படுறவங்கள ஏன்டா இவங்ககிட்ட கோவப்பட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருவீங்க. குடும்பம் வேலையில் அதிக பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த 12 ராசிகள்லையுமே மகர ராசிக்கு அதிகமாகவே இருக்குது. வெளியில் நீங்கள் அமைதியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த குழப்பத்துக்கு தீர்வு பெறுவதற்கு கொஞ்சம் நிறைய யோசிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த வாரம் நீங்கள் நினச்சது போலவே நடக்குமா? இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் ஏதாவது தடை தாமதத்தை கொடுக்குமா? அதாவது உங்களுக்கு பலமாக என்னெல்லாம் நடக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்களேன், சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை மனசார செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வெளிவர முடியும். சிவனின் பரிபூர்ண அருளும் பெறக்கூடிய ராசிகளில் இந்த மகர ராசி ஒன்று. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, இதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கான தீர்வுமே இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனைக்கான முழு தீர்வு, கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் ஜாதக கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுனால பெற முடியும். ஏன்னா நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த மகர ராசியில் பாருங்கள், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த பொறுப்புணர்வு, கடினமான உழைப்பு, லட்சியவாதிகளாக பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. சகிப்புத்தன்மை ரொம்பவுமே அதிகம். நேர்மை, சூழலுக்கேற்ப மாறும் குணம், இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது நில ராசி அப்படிங்கிறதுனால நிதானமாகவும் திட்டமிட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படக்கூடிய தன்மை இயல்பாகவே மகர ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் சொன்னோம், அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப திறமையான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல தனவாக்கு குடும்பஸ்தானம். இங்கே பாருங்களேன், சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6 கிரக சேர்க்கை ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம். இதில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் சந்திரனோடு சேர்ந்துருக்கிறாரு. அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் கொள்கை பிடிப்போடு செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலுமே பெறலாம். ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இந்த சூரியன், செவ்வாய், புதன், ராகு சேர்க்கை அமைஞ்சிருக்கு. இதனால் பாருங்கள், இந்த வாரம் பெரும்பாலும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. உங்கள் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் சொந்த தொழிலில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு கூட இப்போது சொந்த தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் பாருங்கள். உங்கள் தொழிலுக்கு தேவையான உபரி மூலதனம் இப்போது தக்க சமயத்தில் கரெக்டான நேரத்தில் சேரும். வருமானம் அதிகரிக்குது. பழைய கடன் அடைக்க புதிய கடன் வாங்க நிலை கூட மாறும்.
நிறைய இப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு கடன் அடைக்க ஒரு கடன் மாறி மாறி அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்திருக்கும். பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கிய நிலை இப்போ உங்களை விட்டு மாறுது. சிறப்பான உயர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறலாம். நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு கடனை அடைக்க ஒரு வழியை தேடுங்க. பூர்வீக சொத்தாலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இப்போ இருக்குது. அஷ்டம கேதுவால் ஏற்பட்ட இழப்புகளை இப்போ ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அமைப்பு உருவாகும். பெரும்பாலும் பாருங்கள், இந்த மருத்துவ செலவு வைத்திய செலவு குறையுது. ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளை பேரில் இருந்த தடையும் நீங்குது. இழுப்பறியாக இருந்த வம்பு வழக்கு சாதகமாக மாறும். பெரும்பாலும் பாருங்களேன், கொஞ்சம் மனக்குழப்பம் பதட்டம் மட்டும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்து முடிஞ்ச உடனே அடுத்துன்னு சொல்லி நீங்கள் பரபரப்பாக இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பம் கொஞ்சம் உங்களை மனசை வாட்டும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே லாபம் நிறைந்த ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரம். சில இடத்துல வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கும். ஆனால் சில இடத்துல உங்களுக்கான வேலை சூப்பரான பலனை கொடுக்கும். இந்த வாரம் நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. அந்த அளவுக்கு முன்னேற்றமும் வரும். உத்தியோக ரீதியாக புதுசாக பொறுப்பு வரவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இப்போ நல்லபடியாக நடக்கும் பாருங்கள். வியாபாரமும் சரி, விற்பனையும் சரி, செல்வாக்கும் சரி, இதெல்லாம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் துணிச்சலாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைங்களாலேயுமே நல்ல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். அலுவலகத்தில் உங்களோட வேலை பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நல்லது. பதவியில் மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மனக்குழப்பம் மட்டும் தேவையில்லாமல் தடுமாற்றத்தை கொடுக்கும். மனக்குழப்பத்தை நீங்கி தெளிவாக முடிவெடுக்க பாருங்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் மற்றவங்க கிட்ட பழகிறப்பயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். சமூகத்தில் நல்ல ஒரு கௌரவம், நல்ல ஒரு அந்தஸ்து இப்போ உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு இருக்குது. தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இப்போ லாபம் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செஞ்சு முடித்து பாராட்டு பெறுவீங்க. இப்போது செயல் திறமையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் வரும். குடும்பத்தில் அதிகப்படியான வருமானம் இப்போ கிடைக்கிது. உறவினர் வருகை உங்களோட இல்லத்தில் இருக்கும். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நிதானமாக பேசுகிறது நல்லது. பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதால் எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் உயர்நிலையில் உள்ளவங்கக்கிட்ட தேவையில்லாமல் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. கவனமாக இருங்க. வாகனம் மூலம் செலவு வரலாம். அரசியல்வாதிகளின் திறமை இப்போ மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பாராட்டை பெற்றுக் கொடுக்கும். திறமையாக இருங்க, கவனமாக இருங்க. கூட இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா விரும்பத்தகாத வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி தொடர்பான சந்தேகத்தை மற்றவங்க கிட்ட கேட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தாய் தந்தை ஆசிரியரோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்குது இந்த காலகட்டம். அதனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா கவனமாக படிங்க. நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணையும் பெறலாம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிவு உயர்வு கிடைக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்குலாம் எதிர்பாராத இடமாற்றம் தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்தும். இதனால் வேலை விஷயமா நீங்கள் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் உருவாகுது. கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து பாருங்களேன், இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் புதிய வேலை வாய்ப்பு, அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கான எல்லா சலுகைகளுமே கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கிறது போல இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு, குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். அதனால் நீங்கள் உங்களுக்கான பணிகளை கவனமாக செய்யுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தா நிம்மதியற்ற நிலை வரலாம். கணவன் மனைவிக்கிடையவும் தேவையில்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, வாக்குவாதம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேரும் அன்பாக பேசி முடிவெடுங்க. வாக்குவாதத்தை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா வாக்குவாதம் தேவையில்லாத கெடுதியை உண்டாக்கிடும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பாதிப்பு அப்பப்போ இருக்கும். உடல்நல பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் அசையா சொத்துக்களாலையும் சரி, வாகன வண்டிகளாலையும் சரி கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உற்றார் உறவினர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகிறது நல்லது. புத்திர வழியில் சின்னதாக மனசஞ்சலம் வரலாம். வார்த்தைகளில் கவனம், நிதானம் தேவை.
பணவரவு நல்லாயிருக்கு. இதனால் பழைய பாக்கிகளுமே உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு உயர்வு தரும். கடன் அடைப்பதற்கான யோகம் இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும். பரிகாரமாக பெருமாளை வணங்கி வருவதால் எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும், மனசில் திருப்தி வந்து சேரும். எல்லா வகையிலுமே இறைவனின் அருளால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவது உங்களுடைய புத்திசாலித்தனம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.